மரங்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் தான் மற்ற எல்லா உயிர்களுமே சப்போர்ட் பண்ணிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லா உயிர்களுமே இந்த பூமியோட சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹரிசாண்டலா இருக்கு. ஆனா மனிதர்களும் மரங்களும் மட்டும்தான் இங்க வெர்டிகலா இருக்கும். இங்க பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்த பூமியோடையும் கனெக்ட் ஆயிருக்கோம், அதே நேரத்தில் ஸ்பேஸோடையும் கனெக்ட் ஆயிருக்கோம். பூமி நம்மளை வச்சுதான் இங்க ஒரு கேம் ஆடிட்டு இருக்கு. மரங்களும் மனிதர்களும் இவ்வளோ ஸ்பெஷலா இருக்கிறதுக்கான காரணம் நம்ம வெர்டிகலா இருக்கிறது மட்டும் இல்லை, தன்னோட இனத்தை தாண்டி மற்ற உயிர்களோட இனத்தை அரவணைச்சு வளர்க்குற குணம் ஒரு மரத்துக்கிட்டையும் மனுஷங்கிட்டையும் தான் இருக்கு. பூமியில உள்ள எல்லா உயிர்களுமே தன்னோட இனத்தை தான் பாதுகாக்கும். ஆனா ஒரு மரம் அப்படி கிடையாது. இப்போ ஒரு பறவை வருதுன்னா அதை கூடு கட்ட அனுமதிக்கும், ஒரு அணில் வருதுன்னா அதுக்கு வீடா இருக்கும், உணவை கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் நாய், பூனை, கோழி இந்த மாதிரி பிராணிகளை அரவணைச்சு நம்ம வளர்ப்போம். இதனால தான் மரங்களும் மனிதர்களும் தனித்துவமா இருக்கும். இதுல என்ன நிறைய ரகசியங்கள் இருக்கு, அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம தெளிவா பேசலாம்.